நீ பாவத்தை அறிக்கை செய். இப்போ இயேசுவின் ரத்தம் உன் பாவத்தை கழுவும். ஜெபிக்கலாமா? பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். வியாதிக்காக சொல்லாத, உன்னுடைய பரீட்சைக்காக, உன்னுடைய படிப்புக்காக, உன்னுடைய திருமணத்துக்காக, அதெல்லாம் பின்னாடி. முதல்ல மனம் திரும்பு. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லு, அநீதி எல்லாம் பாவம். நான் விபச்சாரம் செய்யல, வேசித்தனம் செய்யல, ஆனா என்னுடைய சிந்தனையில கரைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கண்கள் ஆபாசத்தையே பார்க்கணும்னு ஆசைப்படுது. எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கிறேன். நிறைய பொய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்கிறேன், என் மனைவி கிட்ட சொல்லி இருக்கிறேன், என் புருஷன் கிட்ட சொல்லி இருக்கிறேன். இந்த ஒரு விசை என்னை மன்னியும். சிம்சோன் கேட்டானே அந்த கடைசி ஜெபம், இந்த ஒரு விசை, இந்த ஒரே ஒரு விசை என்னை மன்னியும். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, சிம்சோன் கேட்டது போல கண்ணீரோடு தங்களுடைய பாவத்தை எல்லாம் உணர்ந்து இந்த ஒரு விசை என்னை மன்னியும் என்று கேட்கிறாங்க. மன்னியும் ஆண்டவரே. அதுக்காக தானே சிலுவையில் அறையப்பட்டீர், அதுக்காக தானே அத்தனை ரத்தத்தையும் சிந்தினீர். அந்த ரத்தம் வீண் போகாதபடி இன்னைக்கு யாரெல்லாம் பல வருஷத்து கிறிஸ்தவனாய் நான் வாழ்ந்திருக்கிறேன், இந்த மனம் திரும்புதல் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அந்த மனம் திரும்புதல் எனக்கும் வேணும், மனம் திரும்பின அனுபவத்தோடு இந்த சபையில நான் அங்கமா இருக்கணும் என்று ஆசைப்பட்டு தன் பாவத்தை பாவம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்களோ, எப்படிப்பட்ட தவறா இருந்தாலும், மன்னிக்காத பாவம் அல்லது ஒப்புரவாகாத பாவம், அநீதியான பாவம், எதெல்லாம் அவர்கள் அறிக்கை செய்கிறார்களோ அதையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டதல்லவா? இந்த ஒரு விசை எத்தனையோ கன்வென்ஷன்ல கலந்துகிட்டாங்க, எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டுட்டாங்க, ஆனா இன்னைக்கு கேட்கிறாங்க இந்த ஒரு விசை, இந்த ஒரே ஒரு விசை என்னை மன்னியும். என்னுடைய வாழ்நாள் முடிய போகுது எப்போன்னு எனக்கு தெரியாது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், போதும் ஆண்டவரே, அனுபவித்த பிரச்சனை போதும், தவறுகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் காரணம், என் புருஷன் மேல நான் பழி சொல்லல, என் மனைவி மேல பழி சொல்லல, நான் தான் காரணம், இந்த ஒரு விசை என்னை மன்னியும் என்று யாரெல்லாம் கேட்டு தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அத்தனை பேரையும் மன்னியும் ஆண்டவரே. இந்த ஒரு விசை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் சேர்த்துக் கொள்ளும். பாவம் கழுவப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு அவர்கள் போகணும். இதுக்கு பின்னாடி நிறைய காரியம் கேட்க போறாங்க, பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல போறாங்க, வியாதியை சுமந்துட்டு வந்தவங்க அந்த வியாதிக்காக ஜெபிக்க போறாங்க. நீ பாவத்தை மன்னிக்கலன்னா அந்த வியாதி நல்லா ஆகாதே, அதுக்காக தான் கெஞ்சி கேட்கிறோம், இந்த ஒரு விசை மன்னியும், தயவுசெய்து இந்த ஒரு விசை மன்னியும். அனுபவிச்ச வேதனைகள் போதும், இரண்டாவது ஆயுதம் வேண்டாம் ஆண்டவரே. எங்க அப்பா சாக கூடாது, எங்க அம்மா சாக கூடாது, நான் ஆசையோடு வளர்த்த என் மகன் சாக கூடாது, என் மகன் சாக கூடாது, என்னுடைய வியாபாரம் நஷ்டமாக கூடாது. இந்த ஒரு விசை என்னை மன்னியும், மன்னியும். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் உடைய திரு ரத்தம் கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக. என் நாமத்துல என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தெய்வம், பாவத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய திரு ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். நீர் கழுவினதுக்காக சோத்திரம். தைரியமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பலத்தை நீர் தந்தீரே, அதுக்காக சோத்திரம். இந்த நிமிஷம் முதல் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை இவருடைய வாழ்க்கையில அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. உலகம் தராத சமாதானத்தை இந்த நிமிஷம் முதல் அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வியாதிக்காக ஜெபிப்போம். வியாதி உள்ள இடங்களில் கைகளை நீங்களே வச்சுக் கொள்ளலாம். பிரச்சனைகளை இப்ப நீங்க வாயத்திறந்து நீங்க கேட்கலாம். எப்போ உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அந்த நிமிஷமே இயேசுவை அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவீகாரம் உனக்கு கிடைச்சிருது. உரிமையோட கேட்கலாம், அப்பா இதுதான் என்னுடைய பிரச்சனை, என் சொந்த மனைவியே என்ன புரிஞ்சிக்கல ஆண்டவரே, என் சொந்த புருஷன் என்ன புரிஞ்சிக்கல, எவ்வளவு நாளைக்கு நான் இதை சகிப்பேன், எங்க வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, எவ்வளவு நாளைக்கு நான் இந்த வேதனையை அனுபவிப்பேன். சொந்தக்காரங்க பாக்குறாங்க, ஊருக்காரங்க பாக்குறாங்க, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கிருபை செய்யும் சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே நீர் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் போனால் வேறு யார் ஆண்டவரே தீர்க்க முடியும்? வந்திருக்கிறது என்ன நம்பி இவங்க வரல, எழுந்து நிற்பது என்ன நம்பி நிக்கல, உம்மை நம்பிதான் நின்னுக்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் இருக்குது எல்லா ஆசீர்வாதமும், உங்ககிட்ட தான் இருக்குது எல்லா அற்புதங்களும். உம்மை நம்பினவங்களை இதுவரைக்கும் நீர் கைவிட்டதே கிடையாது. நம்பி வந்தவங்க யாரும் இன்னைக்கு வெறுமையா போகவே கூடாது. தயவுசெய்து நீர் கிருபை செய்யும், ஒரு பெரிய அற்புதத்தை நீர் கட்டளையிடும். யார் யார் என்னென்ன வியாதிகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த வியாதிகள் நீங்கி போவதாக. கடன் தொல்லைகளினாலே வந்தவர்கள் அவருடைய கடன் நீங்குவதற்கு ஒரு புது மார்க்கத்தை நீர் காட்டும் ஆண்டவரே.
கோர்ட்ல இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல பதிலாக அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் மனது திரும்பினது நிமித்தமாய் தேவரீர் கிருபை செய்யும். அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர்களுக்கு வெற்றிகரமாக நடக்க கிருபை செய்யும். பல விதத்திலே பல பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. உள்ளத்தை அறிகிற தெய்வமே, யார் யார் என்னென்ன காரியத்தை இப்போ மனதில் நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக மாற்ற செய்யும். அனுபவித்த ஏமாற்றங்கள் போதும், அனுபவித்த அவமானங்கள் போதும் ஆண்டவரே, அனுபவித்த வியாதிகள் போதும். வேலை இழந்தவர்களுக்கு திரும்பவும் வேலையை தாரும். இந்த வருஷமாவது வேலை கிடைக்கட்டும் கர்த்தாவே. பரீட்சை எழுதினவர்களுக்கு நல்ல மார்க்கோடு அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அடிக்கடி நான் தோற்று போகிறேன், பரீட்சை சமயத்தில் எல்லாம் எனக்கு வியாதி வந்து விடுகிறது. இனிமேல் அப்படிப்பட்ட வியாதி வரக்கூடாது. நான் விரும்புகிற படிப்பு எனக்கு கிடைக்கணும், விரும்புகிற சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கணும், விரும்புகிற சீட்டு கிடைக்கணும். பெத்த தகப்பனிடத்துல பிள்ளைகள் கேட்பது போல கேட்கிறாங்களே, உதவி செய்ய ஆண்டவரே. உண்மை இல்லாமல் வேற யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? சகல அற்புதங்களும் உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? உதவி செய்யும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்ன தெய்வமே, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்ன தெய்வமே, என் நாமத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன கர்த்தாவே, ஊழியக்காரன் என்ற முறையிலே நானும் இந்த எழுந்து நிற்கிற இந்த ஜனங்களுக்காக, இந்த மக்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரங்களை நீட்டி ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பில்லிசூனிய கட்டுகளையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சத்துரு போராட்டத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளுடைய சேட்டைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வறுமையும் வேதனைகளையும், ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும், ஒவ்வொரு குடும்பத்தினர் அனுபவித்த தோல்விகளையும் அவையெல்லாம் மாற்றி வெற்றிகரமாக ஆக்கி தருவீராக. என் நாமத்திலே என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தெய்வமே, இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்திலும் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றப்படுவதாக. எந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ இந்த நிமிஷம் முதல் அந்த வீட்டிற்கு சமாதானம். யார் குணப்படவில்லையோ, திருந்தவில்லையோ, இந்த நிமிஷம் முதல் யாரை நினைத்து ஜெபிக்க அவர்களை நீ சந்திப்பீராக. அவர்கள் திருந்துவார்களாக. ஒருவேளை கடல் கடந்து இருந்தாலும் சரி, அல்லது தூரத்தில் இருந்தாலும் சரி, நீ சொன்னீரே நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா என்று நீ சொன்னீர். ஆகவே தூரத்தில் இருக்கிற அவர்களை யார் என்ன காரியத்துக்காக நினைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை உடைய கரம் தொடுவதாக. எங்கிருந்தாலும் உடைய கரம் தொடுமே, அந்த அற்புதத்தை செய்யுமே, அந்த அற்புதம் நடக்கட்டும். அங்கிருந்து நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கட்டும். அப்பொழுது நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்து நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். பேர்பராய் தனித்தனியாய் தொடுவீராக. அவருடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றிகரமாக மாறட்டும். இந்த நிமிஷம் முதல் நீர் அவர்களுக்குள் பிரவேசிப்பீராக. வாக்கு மாறாத தெய்வம், நாங்கள் அவர்களிடத்தில் வந்து அவரிடத்திலே வாசம் பண்ணுவோம் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நிறைவேற்றும். ஒவ்வொருவரும் இயேசுவை சுமந்து கொண்டு செல்லுகிற மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக, மற்றவர்கள் காணத்தக்கதாக உம்மை பிரதிபலிக்கிற மக்களாக இந்த நிமிஷம் முதல் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலேயே அப்படியே நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே, இந்த கூட்டத்தை கூட்டினது நீர்தான், செய்தி கொடுத்தது நீர்தான், வசனம் கொடுத்தது நீர்தான், ரட்சிப்பு கொடுத்தது நீர்தான், சுகத்தை கொடுத்தது நீர்தான். துதி, கணம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.